உங்களுக்கு வந்து பாருங்க சனி ரோக சனியா இருக்காரு, ரோக சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 5 வரைக்கும் குருனோட 9ஆம் பார்வை இருக்கு. அப்ப அவர் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வக்ர பார்வையெல்லாம் கம்மியாயிடும், நல்லிஃபை ஆயிடுவார். அதுக்கும் மேல அவர் நல்லதை செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு. கடன்ல இருந்து ஒரு விமோச்சனம், நோயில இருந்து ஒரு விடுதலை, எதிராளிகள் கிட்ட இருந்து ஒரு விடுதலை, இந்த மாதிரி செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு. ஸோ அவர் மேல குருனோட வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால இவரோட வக்ர பார்வையெல்லாம் நல்லிஃபை ஆயிடும். குரு பார்வை இருக்கிறதுனால அதுவும் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இது முற்பகுதி. இப்ப பிற்பகுதி போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிசம்பர் 5 to மார்ச் 11 2026 வரைக்கும் துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பாக்கிய குருவா இருக்கார். பாக்கிய குருவா இருக்கவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாக்கிய குரு அப்படின் போது பேர்லயே இருக்கு இல்லைங்களா, எல்லா விதத்திலயும் குட்லக்கு, ஃபார்ச்சூனு, அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அத்துணையும் தரக்கூடிய குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காருமா அப்படின்னு பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த குட்லக்கு, ஃபார்ச்சூன், மேன்மை, முன்னேற்றம், அதிர்ஷ்டம் அத்தனையும் கிடைக்கும். என்ன, ஒரு விஷயத்த ஒரு முறை ட்ரை பண்ணா நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வருது அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு விஷயத்த 2 முறை 3 முறை 4 முறை ட்ரை பண்ணும் போது சாலிடா அந்த பாசிட்டிவான ரிசல்ட் அப்படின்றது வந்துடும். அதை விட்டுட்டு நான் ஒரு விஷயத்த ஒரே முறை தான் ட்ரை பண்ணுவேன், அது நடக்கல அப்படின்னா நான் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்ற விஷயம் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு முறை முயற்சி பண்ணிட்டு அந்த வேலை நம்மளுக்கு ஆகாது அப்படின்ற ஒரு விஷயமும் எடுக்கக்கூடாது.